பென்டன் சீரிஸ்ல பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல எவ்வளவோ ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏலியன் ஃபார்முக்கும் ஒவ்வொரு யூனிக்கான பவர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பவர்ஸ்லயே ரொம்பவே தனித்துவமான ஒரு பவர் தான் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா ஒரு பேட்டில்னு வரும்போது தன்னுடைய ஆப்போனன்ட்டோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுட்டா அந்த ஒரு பேட்டில் அந்த ஒரு நொடியே முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ ஒரு கேரக்டருக்கு மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் இருந்தா அந்த ஒரு கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காவே பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறிடும். அந்த வகையில ஒருத்தவங்களோட மைண்டை குழப்பக்கூடிய இல்ல ஒருத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸோட இருக்கிற பென்டன் ஏலியன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற டாப் 5 லிஸ்டிங்கா பார்த்துடலாம். அந்த வகையில நம்பர் 5ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ். பேசிக்காவே ஏலியன் எக்ஸ் வந்து ஒரு ஆம்னிபோட்டன்ட், அதால பண்ண முடியாத விஷயம்னே ஒண்ணு கிடையாது. சோ ஒருத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஏலியன் எக்ஸால அது ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். சோ மைண்ட் கண்ட்ரோல்ங்கிறது ஏலியன் எக்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பவர்லாம் கிடையாது. அது சும்மா நினைச்சாலே அடுத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் ஏலியன் எக்ஸை நான் நம்பர் 5ல போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்பர் 4ல இருக்கிற ஏலியன் என்னன்னா டொய்பிக். ஆக்சுவலாக டொய்பிக்கால அடுத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இதால அடுத்தவங்களோட மைண்டில் ரொம்ப ஈஸியாகவே பயத்தை உருவாக்க முடியும். அது எப்படின்னா டொய்பிக்கோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு கேஜ் வந்து ஓப்பன் ஆகும்போது அதிலிருந்து ஒரு விதமான ஃபியர் கேஸ் வெளிவந்து அது ஆப்போனண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் டொய்பிக் தன்னுடைய ஸ்கேரி ஃபேஸை காட்டுறதுனால டொய்பிக்கோட ஆப்போனன்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க பயந்து ஓடியே போயிடுவாங்க. ஸோ அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிறது யாருன்னா வேம்பயர். ஆக்சுவலாக இந்த ஒரு வேம்பயர் ஏலியனால ஒரு விதமான பேரசைட்டை வந்து பார்த்தீங்கன்னா துப்ப முடியும். அப்படி துப்புன இந்த ஒரு பேரசைட் யாரோட நெத்தியிலலாம் ஒட்டியிருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு வேம்பயர் ஏலியன் கண்ட்ரோல் கீழே வந்துருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய சுய நினைவு அவங்க கிட்ட தான் இருக்கும், பட் அவங்களோட பாடி அவங்களோட பேச்சை கேட்காது. ஸோ இந்த ஒரு வேம்பயர் ஏலியன் பவர்ஃபுல்லானது மட்டும் இல்லாமல் பென் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரெடேட்டர் ஏலியன்னா அது இந்த வேம்பயர் மட்டும்தான். ஸோ அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக். ஆக்சுவலாக கோஸ்ட் ஃப்ரீக்கால ஒருத்தருடைய உடம்புக்குள்ள புகுந்து அவங்களுடைய மைண்ட், பாடி, சோல்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க இந்த ஒரு கோஸ்ட் ஃப்ரீக்கோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டா அதுல இருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் இதுகிட்ட இருக்கிறதுனால தான் இதை தூக்கி நம்பர் 2ல போட்டிருக்கேன். அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்கி டஸ்ட். ஆக்சுவலாக இந்த ஏலியன் வந்து தன்னுடைய அந்த ஒரு ஸ்லீப்பிங் டஸ்ட்டை ஒருத்தவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணிடுச்சுன்னா அவங்க ஒரு விதமான முடிவில்லாத கனவுக்குள்ள மாட்டிப்பாங்க. அப்படி கனவு காண்றவங்களோட ட்ரீம்குள்ள புகுந்து இது அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அவங்கள டார்ச்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ஏலியனா முடிவெடுத்து ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணாத வரை அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் இதை தூக்கி நம்பர் 1ல போட்டிருக்கேன்.